வணக்க மக்களே, நான் தான் உங்க வைரல் விவசாயி பேசுறேன். இன்னைக்கு பதிவுல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குருவை பட்டத்திற்கு ஏற்ற 10 நெல் ரகங்களை பத்தி தான் பார்க்க போறோம். சோ குருவை பட்டம்னு சொல்ல போனாவே குறுகிய கால நெல் ரகங்கள், அதாவது 100ல இருந்து ஒரு 120 நாளுக்குள்ள அறுவடைக்கு வரக்கூடிய நெல் ரகம் தான் தேர்வு செஞ்சு பயிர் பண்ணுவோம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீர் பற்றாக்குறை இருக்கும். அது மட்டும் இல்லாம பருவகால மாற்றங்களால சீக்கிரமா மழை வரும். சோ அதனால பாத்தீங்கன்னா அறுவடை டைம்ல மழையில மாட்டாத வண்ணம் நம்ம பயிரிடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 100 நாள்ல இருந்து ஒரு 120 நாளுக்குள்ள நடவு செய்யற பட்டம் தான் குறுகிய பட்டம், அதாவது குறுவை பட்டம்னு சொல்லுவாங்க. சோ இதுல 10 நெல் ரகங்களை பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஒன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துட்டு இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் ஆல்ல சென்ட் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போய்க்கலாம். 10வது இடத்துல இருக்கக்கூடிய நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மதுரை MDU 5ன்னு சொல்லக்கூடிய எந்த நெல் ரகம் தாங்க. வயது அப்படின்னு பாத்தீங்கன்னா 95 நாள்ல இருந்து 110 நாளுக்குள்ள உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும். விதை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 25 கிலோல இருந்து 30 கிலோ விதையில இருந்தாவே போதுமானது. கதிர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நெல் கதிரில 200 முதல் 250 நெல்மணிகள் வரைக்கும் காணப்படும். மகசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு சராசரியா 2100 கிலோ வரைக்கும் நீங்க மகசூல் எடுக்கலாம். நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பின்சம்பா, தாளடி, குருவி பட்டத்துக்கு இந்த நெல் ரகத்தை நீங்க தேர்வு செஞ்சு பயிர் பண்ணலாம். வளர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா நடுத்தள வளர்ச்சி உடைய ஒரு நெல் ரகங்க. சிறப்பு பண்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா இலை, உரை அழுகல், தண்டு துளைப்பான், புகையான் மற்றும் இதற்கெல்லாம் மிதமான எதிர்ப்பு சக்தி உடைய ஒரு நெல் ரகங்க. 9வது இடத்துல இருக்கக்கூடிய நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அம்பை AST 16 சொல்லக்கூடிய எந்த நெல் ரகம் தாங்க. இதனோட வயது அப்படின்னு பாத்தீங்கன்னா 110 நாள்ல இருந்து ஒரு 115 நாளுக்குள்ள உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும். விதை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 30 கிலோ விதை நெல் இருந்தாவே போதுமானது. ஒரு நெல் கதிரில 200 முதல் 250 நெல்மணிகள் வரைக்கும் காணப்படும். மகசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு சராசரியா பாத்தீங்கன்னா 2200 கிலோ வரைக்கும் நீங்க மகசூல் எடுக்கலாம். நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நவரை, தாளடி, குருவை பட்டத்துக்கு நீங்க இந்த நெல் ரகத்தை தேர்வு செஞ்சு பயிர் பண்ணலாம். வளர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா நடுத்தள வளர்ச்சி உடைய ஒரு நெல் ரகங்க. சிறப்பு பண்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா இலை, உரை அழுகல், தண்டு துளைப்பான், புகையானுக்கு ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தி உடைய ஒரு நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அம்பை AST 16 சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் தாங்க. 8வது இடத்துல இருக்கக்கூடிய நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆடுதுறை ADT 43 சொல்லக்கூடிய எந்த நெல் ரகம் தாங்க. இதோட வயது அப்படின்னு பாத்தீங்கன்னா 110 நாள்ல இருந்து ஒரு 115 நாளுக்குள்ள உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும். விதை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 30 கிலோ விதையில இருந்தாவே போதுமானது. கதிர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நெல் கதிரில 250 இருந்து 300 நெல்மணிகள் வரைக்கும் இதுல இருக்கும். மகசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு சராசரியா பாத்தீங்கன்னா 2300 கிலோ வரைக்கும் நீங்க மகசூல் எடுக்கலாம். நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பின்சம்பா, தாளடி, குருவை பட்டத்திற்கு இந்த நெல் ரகம் ரொம்பவே சூட்டபிளா இருக்கும். வளர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா நடுத்தள வளர்ச்சி உடையதாங்க. சிறப்பு பண்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா இலை, உரை அழுகல், தண்டு துளைப்பான், புகையான் மற்றும் வைரஸ் நோய்க்கு ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தி உடைய ஒரு நெல் ரகம் ஆடுதுறை ADT 43 சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் தாங்க. 7வது இடத்துல இருக்கக்கூடிய நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆடுதுறை ADT 36 சொல்லக்கூடிய நெல் ரகங்க. வயது அப்படின்னு பாத்தீங்கன்னா 105 நாள்ல இருந்து ஒரு 110 நாளுக்குள்ள உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும். விதை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 25 கிலோல இருந்து ஒரு 30 கிலோ வரைக்கும் இருந்தாவே போதுமானது. ஒரு நெல் கதிரில 250 முதல் 300 நெல்மணிகள் வரைக்கும் இதுல இருக்கும். மகசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு சராசரியா பாத்தீங்கன்னா 2400 கிலோ வரைக்கும் நீங்க மகசூல் எடுக்கலாம். நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பின்சம்மா, நவரை, குருவை பட்டத்திற்கு இந்த நெல் ரகம் பாத்தீங்கன்னா ரொம்பவே சூட்டபிளா இருக்கும். வளர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா நடுத்தர வளர்ச்சி உடைய ஒரு நெல் ரகங்க. சிறப்பு பண்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா இலை, உரை அழுகல், தண்டு துளைப்பான், புகையான், வைரஸ் நோய், இலை கருகல் நோய்க்கு ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தி உடைய நெல் ரகம் ADT 36 சொல்லக்கூடிய இந்த நெல் ரகங்க. 6வது இடத்துல இருக்கக்கூடிய நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா KNM 1638 சொல்லக்கூடிய எந்த நெல் ரகம் தாங்க. இதனோட வயது அப்படின்னு பாத்தீங்கன்னா 120 நாள்ல இருந்து ஒரு 125 நாளுக்குள்ள உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும். விதை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 20 கிலோ விதை நெல் இருந்தாவே போதுமானது. ஒரு நெல் கதிரில எவ்வளவு நெல்மணிகள் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 200ல இருந்து 250 நெல்மணிகள் வரைக்கும் இருக்குங்க. மகசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு சராசரியா பாத்தீங்கன்னா 2700 கிலோ வரைக்கும் நீங்க மகசூல் எடுக்கலாம். நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பின்சம்பா, தாளடி, குருவை பட்டத்துக்கு இந்த நெல் ரகம் பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு நெல் ரகம். வளர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 அடியில இருந்து 3 அடி வரைக்கும் வளரக்கூடிய தன்மை பாத்தீங்கன்னா இந்த நெல் ரகத்திற்கு இருக்குங்க. சிறப்பு பண்புகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இலை, உரை அழுகல், தண்டு துளைப்பான், புகையான், வைரஸ் நோய்க்கு ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தியுடைய நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா KNM 1638 சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம். 5வது இடத்துல இருக்கக்கூடிய நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருப்பதி சாரம், அதாவது TPS 5 சொல்லுவாங்க. இதனோட வயது அப்படின்னு பாத்தீங்கன்னா 120 நாள்ல இருந்து ஒரு 125 நாளுக்குள்ள உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும். விதை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு
20 கிலோல இருந்து ஒரு 30 கிலோ வரைக்கும் இருந்தாவே போதுமானது. கதிர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நெல் கதிரில் 250 முதல் 300 நெல்மணிகள் வரைக்கும் காணப்படும். மகசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு சராசரியா பாத்தீங்கன்னா 2600 கிலோ வரைக்கும் நீங்க மகசூல் எடுக்கலாம். நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பின் சம்பா தாளடி குருவி பட்டத்திற்கு இந்த நல் ரகம் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு நல் ரகம். வளர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா நடுத்தள வளர்ச்சி உடையதாக இந்த நல் ரகத்தை பார்க்கப்படுது. சிறப்பு பண்புகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இலை உரை அழுகல், தண்டு துளைப்பான், புகையான் மற்றும் வைரஸ் நோய், இலை உரை அழுகல் நோய்க்கு ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தியுடைய ஒரு நல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த TPS 5 சொல்லக்கூடிய நல் ரகங்க. நான்காவது இடத்துல இருக்கக்கூடிய நல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மகேந்திரா MPR 404 சொல்லக்கூடிய இந்த நல் ரகம் தான். இதனோட வயது அப்படின்னு பாத்தீங்கன்னா 105 நாள் இருந்து ஒரு 110 நாளுக்குள்ள உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும். ஒரு ஏக்கருக்கு 30 கிலோ விதை இருந்தாவே போதுமானது. நீங்க ஒரு ஏக்கர் நடவு செஞ்சிடலாம். ஒரு நெல்கதிரில எவ்வளவு நெல்மணிகள் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 200 இருந்து 250 நெல்மணிகள் வரைக்கும் காணப்படும். மகசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு சராசரியா பாத்தீங்கன்னா 2700 கிலோ வரைக்கும் நீங்க மகசூல் எடுக்கலாம். எந்த பட்டங்களை நடவு செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பின் சம்பா தாளடி குருவி பட்டத்திற்கு இந்த நல் ரகம் ஒரு சிறப்பான ஒரு நல் ரகங்க. நடுத்தர குட்டை வளர்ச்சி உடைய ஒரு நல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நல் ரகங்க. இதனோட சிறப்பு பண்புகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இலை உரை அழுகல், தண்டு துளைப்பான், புகையான் மற்றும் வைரஸ் நோய்க்கு ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தி உடைய ஒரு நல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மகேந்திரா MPR 404 சொல்லக்கூடிய நல் ரகம். மகேந்திரா MPR 606 சொல்லக்கூடிய எந்த நாள் ரகம். இதனோட வயது பாத்தீங்கன்னா 100 நாள் இருந்து ஒரு 110 நாளுக்குள்ள ஒரு அறுவடைக்கு வந்துடும். விதை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 20 கிலோ விதை இருந்தாவே போதுமானது. நீங்க ஒரு ஏக்கர் நடவு செஞ்சிடலாம். ஒரு நெல்கதிரில 250 முதல் 300 நெல்மணிகள் வரைக்கும் காணப்படும். மகசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு சராசரியா பாத்தீங்கன்னா 2700 கிலோ வரைக்கும் நீங்க மகசூல் எடுக்கலாம். நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பின் சம்பா தாளடி குருவி பட்டத்துக்கு இந்த நல் ரகம் ஒரு சூட்டபிளான நல் ரகம். வளர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 2.5 அடியில இருந்து 3 அடி வரைக்கும் வளரக்கூடிய தன்மை பாத்தீங்கன்னா இந்த நல் ரகத்துக்கு இருக்குங்க. சிறப்பு பண்புகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இலை சுருட்டு, தண்டு துளைப்பானுக்கு, புகையானுக்கும் ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தியுடைய ஒரு நல் ரகம் MPR 606 சொல்லக்கூடிய இந்த நல் ரகம் தாங்க. இரண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய நல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆடுதுறை ADT 37 சொல்லக்கூடிய இந்த நல் ரகம் தாங்க. இதனோட வயது அப்படின்னு பாத்தீங்கன்னா 100 நாள் இருந்து ஒரு 105 நாளுக்குள்ள உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும். ஒரு ஏக்கர் நடவு செய்வதற்கு 30 கிலோ விதை இருந்தாவே போதுமானது. ஒரு நெல்கதிரில 250 முதல் 280 நெல்மணிகள் வரைக்கும் காணப்படும். மகசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு சராசரியா பாத்தீங்கன்னா 2800 கிலோ வரைக்கும் நீங்க மகசூல் எடுக்கலாம். நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சம்பா, பின் சம்பா, தாளடி குருவை பட்டத்திற்கு இந்த நல் ரகம் பாத்தீங்கன்னா ஒரு சூட்டபிளான ஒரு நல் ரகம். வளர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா நடுத்தர வளர்ச்சி உடையதாக இந்த நல் ரகத்தை பார்க்கப்படுது. சிறப்பு பண்புகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இலை உரை அழுகல், தண்டு துளைப்பான், புகையானுக்கு ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தி உடைய ஒரு நல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆடுதுறை ADT 37 சொல்லக்கூடியது இந்த நல் ரகம் தாங்க. முதலாவது இடத்துல இருக்கக்கூடிய நல் ரகத்தை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஒன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துட்டு இருக்கீங்கன்னா வீடியோ கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற விவசாய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா கிடைக்கும். நீங்க ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. சோ முதலாவதா இருக்கக்கூடிய நல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோவை கோ 51 சொல்லக்கூடிய எந்த நல் ரகம் தாங்க. இந்த நல் ரகத்தை வயது அப்படின்னு பாத்தீங்கன்னா 105 நாள் இருந்து ஒரு 110 நாளுக்குள்ள உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும். ஒரு ஏக்கருக்கு 30 கிலோ விதை இருந்தாவே போதுமானது. நீங்க ஒரு ஏக்கர் நடவு செஞ்சிடலாம். ஒரு நெல்கதிரில 250 to 300 நெல்மணிகள் வரைக்கும் இந்த நெல்கதிரில காணப்படும். மகசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஹெக்டருக்கு சராசரியா பாத்தீங்கன்னா 2900 கிலோ வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஏக்கருக்கு மகசூல் எடுக்கலாம். நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நவரை, தாளடி குருவி பட்டத்திற்கு இந்த நல் ரகம் பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு நல் ரகம். வளர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா நடுத்தர வளர்ச்சி உடையது இந்த நல் ரகம். சிறப்பு பண்புகள் அப்படின்னு பார்த்தா இலை உரை அழுகல், தண்டு துளைப்பானுக்கு ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தி உடைய ஒரு நல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோவை கோ 51 சொல்லக்கூடிய இந்த நல் ரகம் தாங்க. மக்கள் மத்தியில ஒரு நல்ல வரவேற்பு பெற்ற ஒரு நல் ரகம். சோ அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை பொறுமை காத்து பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. நம்ம வீடியோவை நிறைய விவசாயிகள் பாக்குறீங்க, பட் ஆனா லைக் போட மாட்டீங்க. முடிஞ்ச அளவுக்கு லைக் போடுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோவை உங்க அருகாமல் இருக்க நெல் விவசாயம் பண்ற விவசாயிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. அவருக்கும் ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். அது மட்டும் இல்லாம உங்களோட விவசாய வாட்ஸ்அப் குரூப்லயும் இந்த வீடியோவை தயவு செய்து பகிருங்க. எனக்கு ஒரு மோட்டிவேட்டா இருக்கும். சோ நம்ம வீடியோ ரொம்பவே ரீச் ஆகும், நிறைய விவசாயிகளுக்கு தெரியப்படுத்தும். அது மட்டும் இல்லாம இந்த சோசியல் மீடியா பேஜ்ல நீங்க ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் லிங்க் பார்த்தீங்கன்னா நான் கீழே கொடுக்குறேன், மறக்காம கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டெலிகிராமோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா கீழே கொடுக்குறேன், மறக்காம கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் வைரல் விவசாயி. நன்றி, வணக்கம், பாய், டாடா.